விநாயகபெருமானை வேண்டி அகத்திய சித்திரன் அருள்வாக்கை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். துளாராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்வதால் செய்யும் தொழில், பொறுப்புள்ள வேலைகள், பதவி இவைகளெல்லாம் சிரமங்கள் ஏற்படலாம். குரு 10ல் சஞ்சரிக்கும் போது பதியை குலைக்கும் என்பது ஜோதிட பொது விதி. இருந்தாலும் நாம் 10ல் குரு இருக்கும்போது குரு பகவானை வணங்கி வழிபட்டால் பாதிப்புகள் குறையும் என்று பெரியவர்களோடு வழிகாட்டியுள்ளார்கள். அப்படி வழிபடும்போது பலன் தரும். அதே நேரத்தில் வேறு சில தெய்வ வழிபாடுகளும் உண்டு. அதன் மூலம் பாதிப்புகள் குறைப்பதுடன் அதிகாரமிக்க பதவி யோகத்தையும் தரும். அதே சமயத்தில் நம்முடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியமும் ஜாதகத்தில் பதவியோக அமைப்பும் நன்றாக இருக்குமானால் இந்திரன் பதவிக்கு நிகரான பதவி தானாக தேடி வரும் என்கிறது ஜோதிட நூல். அந்த வகையில் இந்த துளாராசி நேயர்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்குமா என்று உங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். துளாராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிர யோகத்தையும் கொடுக்கும். அந்த சுக்கிர யோகமும் உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பில் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் உயர்வான அரசு பதவிகள் வகிப்பீர்கள். வேலையாட்கள் உங்களுக்கு பல இருக்கும், வாகன வசதிகள் இருக்கும், வீடு வாசல் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகத்தால் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த துளாராசி நண்பர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஐடி கம்பெனி, அரசு, தனியார் துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த 10ல் குரு இருப்பதால், அது துளாராசி சேர்ந்த இளைஞர்களுக்கு அந்த குரு பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அதாவது இடமாற்றம், கம்பெனி மாற்றம், அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு மறுக்கப்படலாம். அதே மாதிரி அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடமாற்றம் ஏற்படலாம், பதவி உயர்வு தள்ளி போகலாம். இந்த அளவுக்கு இந்த குரு 10ல் இருப்பதனால் இதெல்லாம் செய்யும். அதே நேரத்தில் இளைஞர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும் செய்யக்கூடிய தொழிலை செய்யாமல் விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று முழு நம்பிக்கையோடு, தொழிலில் அக்கறையோடு வேலை செய்வதற்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கை கொடுக்கும். தெய்வத்தோடு ஆகாதினும் முயற்சி மெய்வருத்த கூடியதும் என்றார் வள்ளுவர். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். துளாராசி நேயர்களுக்கு உங்கள் ஜாதக அமைப்பு பலமின்றி இருக்குமானால், தற்சமயம் இந்த கடகத்தில் 10ஆம் இடத்தில் குரு இருப்பதனால கோச்சாரத்தின் அடிப்படையில் குரு வந்திருக்கிறது. அதனால் அரசு, தனியார் துறையில் இருந்தாலும் பதவிகளை நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்க முடியாது. அதன் விளைவாக அதாவது வீண் செலவுகளும் அலைச்சலும் தான் மிஞ்சும். ஆகியவை துளாராசி நேயர்கள் இந்த இதற்கு இந்திரன் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மை பெறலாம். கடவுளை நம்பினோர் கைவிட மாட்டார். இந்திர பூஜை செய்யும் கூடிய நாட்கள், அதாவது ஞாயிறு, திங்கள், வியாழன், வளர்பறை துவாதசியும் சேர்ந்து வரும் நாளை தேர்ந்தெடுத்து பூஜை செய்ய வேண்டும். அதாவது பூஜைக்குரிய பொருள்கள் வந்து கலசம், வெள்ளநூல் கட்டிய கலசம் வழக்கம் போல் வைத்து நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல், படையல் போட்டு, தும்பை மலர்கள், அருகம்புல் வைத்து பிள்ளையாரை வழிபட வேண்டும். அதற்கு பிறகு சோல்வக பிரியரான தேவதன்னை மனதார வேண்டி அந்த கலசத்தில் அந்தி எழுந்தருளும்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது ஓம் தேவாந்திராய நமக என்று 108 முறை மந்திரம் சொல்லி தூப தீப நிவேதனம், கற்பூரம் ஆராய்ச்சி செய்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடு குடும்பத்துடன் அமர்ந்து இந்த வழிபாடு செய்தால் புகழ், அந்தஸ்து உயர்வுடன் குடும்பம் மேன்மடையும். துளாராசி நேயர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் சரி பதவி உயர்வு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு, தனியார்
மற்றும் அனைத்து துறைகளிலுமே வேலை கொடுக்கிற வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலுவலகங்களில் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் இந்த பூஜை செய்வதன் மூலம், அந்த வழிபாட்டின் மூலம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பெறலாம். பணியிட மாற்றத்தால் ஏற்படும் மனசு சங்கடங்களை தவிர்க்கவும் உதவும். இந்த வழிபாடு ஏற்றது. வீட்டிலே தாங்கள் செய்ய முடியாமல் போனால் வேத விற்பனர்கள் மூலம் பூஜை செய்து கொள்ளலாம். அவர்கள் யாகம் வளர்த்து அக்னி ஹோமம் செய்து வழிபாடு செய்வார்கள். உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து வாழ்க்கைகளை மேம்படுயுங்கள். அகத்தியருடைய அருள்வாக்கு ஜோதிடம் பொய்ப்பதில்லை. என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.